ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் தான் இருக்கேன். ரெண்டு சில்ட்ரன்ஸ், ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 குழந்தைங்க. என்ன ஒர்க் பண்ணுறேங்க? ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னனே, நான் தான் ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் தான் இருக்கேன், எங்கேயும் வேலைக்கு போகல. 2 சின்ன குழந்தைங்க. ஹஸ்பண்ட் டிரைவர், ஜேசிபி டிரைவர். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஃபாரின்லையா? ஃபாரினில் எந்த கண்ட்ரிங்க? ஞானசேகரன். டிவி சவுண்ட் ஓரம் கேட்குது. பாப்பா சவுண்டு பார்த்துட்டு இருக்கேன். சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுட்டு. நிறைய பேர் துபாய்க்கு தான் ஒர்க் போகிறாங்க. பசங்க படம் போயிட்டு இருக்கு கலைஞர் டிவியில். பாப்பா என் மக சீரியஸா பார்த்துட்டு இருக்கா. ஹாய் செல்ல குட்டி அக்கா, நான் சேலம் அக்கா, துபாயில் ஒர்க் பண்ணுறேன் அக்கா. அப்படியா? ஹாய் தில்லையானா உங்கள் பேர்? ஹாய் ஹாய் தம்பி. ஏம்மா? சரி வா, செட்டு நிறுத்திட்டு வந்துரு போ போ. இல்லை ரிமோட் எடுத்துருவா, அம்மா ஆஃப் பண்ணிடுறேன். நீ டிவியும் பார்க்கல, இங்கே வந்து உட்காந்துக்கிறல்ல. என்ன ஒர்க் பண்ணுறீங்க துபாயில்? இப்போ ரிமோட் எடுத்துட்டா போ, நான் நிறுத்திடுறேன் போ. சரி படுத்துக்க. படுத்து பெட்ஷீட் போத்தி விட்டா? மருந்து குடிச்சாதானே சரியாகும். இல்லை என்னக்கா? சரி சரி சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள். ஞானசேகரன் ஹலோ ஹாய் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நீங்களும் ஃபாரின் தானே? ஃபாரினில் தானே ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க. இந்த மழை சீசனில் பசங்களுக்கு ஒரே பசங்களுக்கு சளி இருமலாகவே இருக்குது. மருந்து ஊற்றினாலையும் குடிக்க மாட்டேங்குதுங்க. கத்தி துப்பி வாந்தி எடுத்துடுறாங்க. அப்புறம் எப்படி தான் சரியாகுது? தில்லையன் அக்கா, நல்லா இருக்கு உங்கள் பேர். என்ன ஸ்டடி பண்ணுறாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட், நான் அந்த கமெண்ட் பார்க்கல. நான் பாப்பா வந்து தூங்க வைக்கலாம் அப்படின்னு பெட்ஷீட் போட்டுவிட்டேன். ஸ்டடிலாம் இல்லை சார். இப்போ தான் பாப்பாவே பால்வாடி போகிறா. அவளுக்கு 3 வயசு தான் முடிஞ்சிருக்கு. தம்பி வந்து குழந்த, இன்னும் 1 வயசு கூட ஆகலை. அடுத்த மாதம் 4ஆம் தேதி அவனுக்கு பர்த்டே. சரி. சரி.